Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருமணம் தொடர்பான குற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 493 இலிருந்து பிரிவு 498 வரை திருமணம் தொடர்பான குற்றங்களை பத்தி கூறப்பட்டுள்ளது. அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட தொடர்பான குற்றங்கள் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள. அதை பற்றின குற்றங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரிவு 493 பற்றி. பிரிவு 493 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாத எந்த ஒரு பெண்ணையும் வஞ்சகத்தால் அவள் தன்னை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டாள் என்று நம்ப வைக்கும் ஒவ்வொரு ஆணும் அந்த நம்பிக்கையின் அவனுடன் இணைந்து வாழ அல்லது உடலுறவு கொள்ள செய்யும் ஒவ்வொரு ஆணும் இந்த பிரிவு 493 கீழே அவர் தண்டிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தண்டனையாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மேலும் அபராதமும் விதிக்கப்படும்னு பிரிவு 493 கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ளலை, ஆனால் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ப வச்சு அந்த பொண்ணு கூட உடலுறவு கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனையும் ப்ளஸ் ஃபைனும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிரிவு 493 கீழ் அவங்க தண்டிக்கப்படுவாங்க. செகண்டு பிரிவு 494. 494 ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் அல்லது மனைவி வாழும் காலத்தில் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது. அதாவது ஒரு கணவன் இருக்கும்போது மனைவி இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது ஒரு மனைவி இருக்கும்பொழுது அவர் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை பற்றி தான் இந்த 493 கூறப்பட்டுள்ளது. அப்படி கணவனோ மனைவியோ ஒருத்தவங்களை ஏமாற்றி முன்னாடி திருமணம் பண்ணதை ஏமாற்றி ஒருத்தவங்களை திருமணம் செய்து கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது. ப்ளஸ் அபராதமும் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி மறுமணம் செய்து கொள்ளணும்னா முதல் திருமணத்தை சட்டப்படி முறியடித்த பிறகு தான் இன்னொரு திருமணம் இரண்டாவது திருமணத்தை செய்து கொள்ள முடியும். அடுத்தது பிரிவு 495 பற்றி பார்க்க போகிறோம். 495 என்ன கூறப்பட்டுள்ளதுன்னா, முந்தைய திருமணத்தின் உண்மைத்தன்மையை அடுத்து திருமணம் செய்து கொண்ட நபரிடம் இருந்து மறைத்து கடந்த முந்தைய பிரிவில் வரையறுக்கப்பட்டுள்ள குற்றத்தை செய்பவர். அதாவது ஃபஸ்ட்டு அவளுக்கு திருமணம் முடிஞ்சிடுச்சு, அந்த திருமணம் நடந்ததுன்ற உண்மைத்தன்மையை மறைச்சி இன்னொரு திருமணத்தை அவர் செஞ்சுருக்கிறார் இல்லையா, அது அந்த மாதிரி உண்மைத்தன்மையை மறைச்சி இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறாருன்னா அவருக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும். ப்ளஸ் அபராதமும் அவருக்கு விதிக்கப்படும். அதாவது அவருடைய திருமணத்தின் உண்மைத்தன்மையை மறைத்தால் பிரிவு 495 படி 10 ஆண்டுகள் ப்ளஸ் அபராதமும் அவருக்கு விதிக்கப்படும். அடுத்தது பிரிவு 496 பற்றி பார்ப்போம். 496 என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியான நோக்கத்துடன் திருமணம் செய்து கொள்ளும் சடங்கின் மூலம் அவர் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை அறிந்தால் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும், தண்டிக்கப்படுவார். அதாவது ஒருத்தவங்களை திருமணம் செய்கிறாங்கன்னா அது ஒரு மோசடி மூலயமா அவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க, நேர்மையற்ற முறையில் ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சுருக்காங்கன்னா அந்த திருமணம் செய்த நபருக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 496 கீழ் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை தண்டனை நீடிக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு 496 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு விபச்சார குற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது யாரேனும் ஒருவருடன் தனக்கு தெரிந்த அல்லது வேறொரு ஆணின் மனைவி என்று நம்புவதற்கும் காரணம் உள்ள ஒருவருடன் அந்த ஆணின் சம்மதமோ அரசாணையோ இன்றி உடலுறவு கொள்வது கற்பழிப்பு குற்றம் ஆகாது, அது ஒரு விபச்சார குற்றமாகும். அதாவது இப்போ அவங்க ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு கிட்ட அவர் உடலுறவு வச்சுருக்காரு. ஆனால் அது அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு
ஒப்புதல் இன்றி அவங்க வந்து திருட்டுத்தனமாக வந்து அந்த உடலுறவு வச்சுருக்காங்கன்னா அந்த மனிதருக்கு கற்பழிப்பு குற்றமாக அவர் பேரில் சுமத்தப்படாத, மாறாக அது ஒரு விபச்சார குற்றமாக தான் அளிக்கப்படும். அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது அபராதம் விதிக்கப்படும். ஒரு சில டைமில் வந்துட்டு 2மே, அதாவது சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் முதற்கொண்டு விதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பிரிவு 497 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து இந்திய தண்டனை சட்டம் 497 என்ன கூறப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். யாரேனும் ஒரு பெண்ணை தனக்கு தெரிந்த அல்லது வேறு எந்த ஆணுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறதோ அந்த ஆணிடம் இருந்தோ அல்லது அந்த ஆணின் சார்பாக அவளை கவனித்து கொள்ளும் ஒருவரிடம் இருந்தோ யாரேனும் ஒரு பெண்ணை அழைத்து சென்றாலும் அல்லது கவர்ந்து இழுத்தாலும், அவள் யாரேனும் ஒருவருடன் முறைகேடான உறவில் ஈடுபட்டாலும் அல்லது அந்த நோக்கத்துடன் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லது காவலில் வைத்தால் 2 ஆண்டுகள் வரை அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் ப்ளஸ் அபராதமும் விதிக்கப்படும். ஒரு சில நேரங்களில் தண்டனை ப்ளஸ் அபராதம் முதற்கொண்டு விதிக்கப்படும் பிரிவு 498 கீழ். இதை ஷார்ட்டாக என்ன சொல்லலாம்னா, திருமணமான பெண்ணை வசீகரித்தல் அல்லது அழைத்து செல்வது அல்லது குற்ற நோக்கத்தோட அதை அவங்கள வந்து காவலில் வைப்பது வந்து இந்த இந்திய தண்டனை சட்டம் 498 கீழ் அவங்க தண்டிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது திருமணம் தொடர்பான மிக முக்கியமான குற்றங்களை பற்றி மட்டும்தான். இன்னும் நிறைய குற்றங்கள் இருக்கிறது. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.